नहमदुल्लाह अज़ीम मुसल्ली व मुसल्लिमु अला रसूलिहिल करीम अम्मा बाद फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़ी कलामिहिल करीम वल फ़ुरक़ानिल हमीद अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها أربعة حرم صدق الله المولانا العظيم وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم أفضل الصيام بعد رمضان شهر الله المحرم أو كما قال عليه الصلاة والتسليم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் நல்வாழ்வை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், நல்லோர்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய மதரசாவின் பேராசிரியர் பெருந்தகை அவர்களே, பள்ளிவாசலினுடைய கண்ணியமிக்க நிர்வாக பெருமக்களே, இந்த நிகழ்வுகளை கலந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பான மாணவ கண்மணிகளே, உங்கள் அனைவருக்கும் ஆரம்பமாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாணவர்களே, இன்றைக்கு எல்லாரும் நோன்பு வச்சிருப்பீங்க. அல்லாஹ்வுடைய கிருபையால் ஹிஜ்ரி 1446 வருடம் ஆரம்பமாக இருக்கிறது. 1445 வருடங்கள் ஹிஜ்ரத்திலே நிறைவு பெற்றிருக்கிறது. பொதுவாகவே ஆங்கில வருடங்கள் நமக்கு தெரியும். 2021, 2023, 24. இது என்ன வருஷம் கேட்டால் நம்ம ஈஸியாக 2025 அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி என்ன மாதம் அப்படின்னு கேட்டால் இது ஜூன் மாதம், ஜூலை மாதம், ஆகஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் பொதுவாகவே ஹிஜ்ரி என்னன்னு நிறைய பேர்கள் தெரியாமல் இஸ்லாத்தினுடைய வருடப்பிறப்பை கூட நம்மால் சரியாக அதை புரிந்து வைக்காத மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஏதோ திருமணம் நடைபெறக்கூடிய நேரத்தில் மட்டும் அந்த பத்திரிகை அளிப்பதற்காக தேதியோ காலண்டரையோ அல்லது ரிஜர்ட்மார்களையோ கேட்டு இது இந்த ஜனவரி வருது, இந்த ஜனவரியில் நம்ம இஸ்லாமிய மாதம் என்ன வருது, என்ன வருஷம் அப்படின்னு கேட்டு அதை பத்திரிகையில் பதிவு செய்வதற்காக மட்டும் இஸ்லாமிய வருடத்தை கேட்பவர்கள் நம்ம நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் நாம் மற்றதில் கவனமாக இருப்பதை விட நம்முடைய இஸ்லாமிய வருட கணக்கிலே ஹிஜ்ரத்து போன்ற இந்த நிகழ்வுகளே ரொம்ப கவனமாக இருக்கும். 1446 ஹிஜ்ரி ஆரம்பித்திருக்கிறது. முஹர்ரம் மாதம் பிறை 10 இன்று மக்ரிபிலிருந்து ஆரம்பமாகும். பொதுவாகவே முஹர்ரம் மாதம் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இது அல்லாஹ்வினுடைய மாதம் என்று சொல்லுவாங்க. ஷஹ்ருல்லாஹ், இது அல்லாஹ்வின் மாதம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க. 4 மாதங்கள்
இஸ்லாத்துல கண்ணியமாக்கப்பட்ட மாதங்கள் 4 மாதங்கள். அது உங்களுக்கு தெரியும், படிப்பீங்க. கொஞ்சம் சின்ன பிள்ளைகள்னால சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரியும். 12 மாதங்கள்ல 4 மாதங்கள் கண்ணியமாக்கப்பட்ட மாதங்கள். குர்ஆன் சொல்கிறது, இன்ன இத்தத்த ஷுஹூரி இந்தல்லாஹி 12 ஷஹ்ரன் ஃபீ கிதாபில்லாஹி யௌம ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த். வானங்களையும் பூமியையும் அல்லாஹ் படைத்த நாளிலிருந்து மாதங்களை 12ஆக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும். இந்த 12 மாதங்கள்ல 4 மாதங்கள் கண்ணியமாக்கப்பட்ட மாதங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார். இந்த 4 மாதங்கள் என்ன தெரியுமா? யாராவது சொல்லுங்க. 4 மாதங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? 3 மாதம் தொடர்ந்து வரக்கூடிய மாதம், 1 மாதம் தனியாக. 3 மாதம் தொடர்ந்து வரக்கூடிய மாதம் துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம். இந்த முஹர்ரம் உடைய இந்த 3 மாதம் தொடர்ந்து வரக்கூடிய மாதம். ஆக 4 மாதங்கள் அல்லாஹு தஆலா 4 மாதங்களை கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறார். இந்த கண்ணியப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய மாதங்களில் ஒரு மாதம் தான் இந்த முஹர்ரம் உடைய மாதம். நாம் இப்பொழுது இருக்கக்கூடிய முஹர்ரம் உடைய மாதம். நம்ம விஷயத்திற்கு வருவோம். ஆஷுராவுடைய முஹர்ரம் மாதத்தினுடைய பிறை 10 ஆஷுராவுடைய நாள் என்று சொல்லுவார். உங்களுக்கு பாடம் நடத்துற மாதிரி தான், ஏன்னா பிள்ளைகளா இருக்கிறனால பாடம் நடத்துற மாதிரியே வருது. முஹர்ரம் மாதத்தினுடைய பிறை 10வது நாள் ஆஷுராவுடைய நாள். ஆஷுரா அப்படின்னா என்ன? ஆஷிர் அப்படின்னா 10வது, அஷரனா 10, ஆஷிர்னா 10வது என்று அர்த்தம். ஆஷுரா அப்படிங்கிறது இந்த நாளினுடைய மகத்துவத்தை உணர்த்துவதற்காக, இந்த நாளிலே நடைபெற்ற நிகழ்வுகளை பெருமைப்படுத்தி பேச வேண்டும் என்பதற்காக ஆஷுரா என்ற அந்த மொழி, அந்த வார்த்தை அரபியிலே ஆஷுரா, ஆஷிர் என்பதை ஆஷுரா என்று பயன்படுத்தப்படுகிறது. ஏன்னா இந்த நாளுக்கு அவ்வளவு சிறப்பு மகத்துவம் இருப்பதால். அப்ப ஆஷுராவுடைய நாள் முஹர்ரம் மாதத்தினுடைய பிறை 10வது நாள் ஆஷுராவுடைய நாள். முன்பு சொன்னதை போலவே இந்த மாதம் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வினுடைய மாதம் என்று சொல்லியிருப்பதோடு மட்டுமல்லாமல், இந்த மாதங்களில் நோன்பு வைப்பதையும் நாயகம் மிகவும் சிறப்புக்குரியதாக பேசியிருக்கிறார். ஒரு ஹதீஸில் இப்படி வருது, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அஃதலு ஸியாமி பஅத ரமலான். ரமலானுக்கு பின்னால் ஒருவர் நோன்பு வைக்க ஆசைப்படுவாரே ஆனால் அவர் எந்த காலத்தில் நோன்பு வைப்பது மிக சிறந்தது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற பொழுது, ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், அல்லாஹ்வுடைய மாதமாகிய முஹர்ரம் மாதம் ரமலானுக்கு பின்னால் வைக்கக்கூடிய நோன்புகளில் மிகவும் சிறப்புக்குரிய அந்தஸ்துகள் இந்த முஹர்ரம் மாதத்தில் வைக்கக்கூடிய நோன்புக்கு அல்லாஹ் கொடுக்குறான் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்னொரு ஹதீஸில் இப்படி வருகிறது, ஒருவர் ரசூலுல்லாஹ்விடத்துல வந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், ரமலானுக்கு பின்னால் எந்த நாட்களில் நோன்பு வைப்பது, எந்த மாதங்களில் நோன்பு வைப்பது மிக சிறந்தது என்று கேட்ட பொழுது, அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னாங்க, ஷஹ்ருல்லாஹ் அல்லதி ததுஊனஹு அல் முஹர்ரம். முஹர்ரம் என்று நீங்கள் எதை அழைக்கிறீர்களோ அந்த அல்லாஹ்வுடைய மாதத்தில் நோன்பு வைப்பது மிகவும் சிறந்தது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார்கள். அப்ப இந்த முஹர்ரமுடைய மாதம் முதல் 10 நாட்கள் மிகவும் சிறப்புக்குரிய 10 நாட்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபஜ்ர் சூரா, வல் ஃபஜ்ர் வலயாலின் அஷ்ர். அல்லாஹ் அதிகாலையின் மீது சத்தியமாக, அதே மாதிரி வலயாலின் அஷ்ர் 10 நாட்களின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சொல்றான். பொதுவாகவே குர்ஆன்ல ஏதாவது ஒரு வஸ்துவின் மீது அல்லாஹ் சத்தியம் என்று சொல்கிறானால், எந்த பொருளை அல்லாஹ் சத்தியம் என்று சொல்றானோ அது மிகவும் உயர்ந்ததாக இருக்கும், கண்ணியமானதாக இருக்கும். அதிகாலையின் மீது சத்தியமாக அப்படி சொன்னா அந்த அதிகாலை நேரம் மிகவும் பரக்கத் பொருந்தியது, நிறைய நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நேரம் அந்த அதிகாலை நேரம்.
எனவேதான் அதிகாலையின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சொல்கிறார். அதே மாதிரி அடுத்து வலையானின் அஷர் 10 இரவுகள் 10 நாட்களின் மீது சத்தியமாக அப்படிங்கிறாங்க. அந்த 10 நாட்கள் எது, 10 இரவுகள் எது? குர்ஆனுடைய உரிமையாளர்கள் 3 10 நாட்களை சிறப்புக்குரிய நாளாக சொல்வார்கள். அல்லாஹ் இந்த 10 நாட்கள் என்று சொன்னால் 3 10 நாட்களை அல்லாஹ் சிறப்புக்குரிய நாளாக சொல்கிறான். முதல் 10 ரமலான் மாதத்தினுடைய கடைசி 10 நாட்கள் மிகவும் சிறப்புக்குரியது. அதே மாதிரி இப்ப சென்று விட்ட துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள் சிறப்புக்குரியது. அதற்கு அடுத்தபடியாக இப்பொழுது நாம் இருக்கிறோமே முஹர்ரம், இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய 10 நாட்கள் மிகவும் சிறப்புக்குரியது. அப்ப இந்த 3 10கள் அல்லாஹ் இந்த 3 10 நாட்களை சிறப்புப்படுத்தி வைத்திருக்கிறார். அதைத்தான் அல்லாஹ் சத்தியம் என்று சொல்றான், 10 நாட்களின் மீது சத்தியமாக. அந்த 10 நாட்கள் என்றால் ரமலான் மாதத்தினுடைய கடைசி 10 நாட்கள், அதிலே லைலத்துல் கத்ர் ஒளிந்து கிடக்கிறது. துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள், அதிலே 10வது நாள் தியாக திருநாளாக நாம் கொண்டாடுகிறோம். இப்பொழுது நாம் இருக்கக்கூடிய முஹர்ரம் மாதத்தினுடைய 10 நாள், 10வது நாள் ஆஷுராவுடைய நாள், சரித்திரங்களில் மிகவும் சிறப்புக்குரிய நிகழ்வுகள் நடந்த நாள் இந்த ஆஷுராவுடைய நாள். ஆக இந்த 10 நாட்களும் இஸ்லாம் இந்த 10 நாட்களையும் 3 10களையும் சிறப்புப்படுத்தி கூறியிருக்கிறது. இந்த 3 10 நாட்கள் மிகவும் அமல் செய்யக்கூடிய 10 நாட்களாக, நாம் நிறைய அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்புகளை கேட்டு பெறக்கூடிய 10 நாட்களாக இந்த 3 10 நாட்கள் இருக்கிறது. குறிப்பாக நாம் இருக்கக்கூடிய இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய 10 நாட்கள். எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு வைப்பது இந்த முஹர்ரம் மாதத்திலே மிகவும் நன்மைக்குரிய செயலாக ஒரு ஹதீஸிலே இப்படி வருகிறது, ஆஷுராவுடைய நோன்பு வைப்பது, நாயகம் சொன்னார்கள், சியாமு ஆஷுரா சௌமு ஆஷுரா, ஆஷுராவுடைய நோன்பு, இன்னி அஹ்தஸிபு அலல்லாஹி ஐ யுகஃபிர ஸனத்தல்லதி கப்லா, ஆஷுராவுடைய நோன்பு வைப்பது நாம் முந்தைய வருடங்கள் செய்த பாவத்திற்கு குற்ற பரிகாரமாக ஆகிவிடுகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆஷுராவுடைய நோன்பு வச்சிருந்தால என்ன நன்மை கிடைக்குது? முன்னைய வருடத்தில் 2024 2023 இருந்து இப்ப வரை நாம் செஞ்ச பாவங்களுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சான்? இந்த நோன்பை குற்ற பரிகாரமாக ஆக்கி விடுகிறான். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு ஒரு காரணமாக அல்லாஹ் இந்த ஆஷுராவுடைய நோன்பை ஆக்கி விடுகிறார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். சரி, இந்த ஆஷுராவுடைய நாள் ஏன் இவ்வளவு சிறப்பு பெற்றது? முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாள் ஏன் இவ்வளவு சிறப்பு பெற்றது? புகாரியுடைய விரிவுரையில் எழுதுறாங்க, 10 நபிமார்களுக்கு அல்லாஹ் 10 விதமான சங்கைகளை செய்ததால் இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாள் மிகவும் கண்ணியத்திற்குரிய நாளாக ஆகிவிட்டது என்று எழுதுகிறார். பல நபிமார்களுக்கு அல்லாஹ் பல சங்கடங்களை தீர்த்தனான், பல துன்பங்களை தீர்த்தனான். ஏன்? நான் தான் மிகப்பெரிய ஆட்சியாளர், என்னை யாரும் அசைக்க முடியாது என்று சொல்லி மக்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்த எத்தனையோ ஆட்சியாளர்களை மண்ணிலே புதைத்தனால் இந்த ஆஷுராவுடைய நாள். தனி மனித ஆதிக்கம் ஒடுக்கப்பட்ட நாள் இந்த ஆஷுராவுடைய நாள். உங்களுக்கு தெரியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வருகை தந்த பொழுது, ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வருகை தந்த பொழுது முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாள் யூதர்கள் நோன்பு வச்சிருந்தாங்க. இப்ப ரசூலா கேட்டாங்க, இது என்ன நாள், என்ன நோன்பு வச்சிருக்கீங்கன்னு கேட்டாங்க. யூதர்கள் சொன்னாங்க, இந்த 10வது நாள் என்பது எங்களுடைய நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை கொடுத்தான். என்னன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களினுடைய சமுதாயமாக எங்களையும் அல்லாஹ் ஃபிரௌனுடைய அந்த அட்டூழியத்தை விட்டும் எங்களை காப்பாற்றினான். அதே போன்று அந்த ஃபிரௌனை கடலில் மூழ்கடித்தான். அவ்வளவு பெரிய அட்டூழியத்திலிருந்து அல்லாஹ் எங்களை இந்த ஆஷுராவுடைய நாளில் காப்பாற்றினான். எனவே அதற்காக சாம மூசா ஷுக்ரன் லில்லாஹ், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் விதமாக
மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 10வது நாள் நோன்பு வைத்தார்கள், எனவே நாங்களும் அதை கடைபிடித்து நோன்பு வைக்கிறோம் என்று அந்த யூதர்கள் சொன்ன பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களை விட மூசாவுக்கு தகுதியானவர்கள் நாங்கள் தான், எனவே நாங்களும் நோன்பு வைப்போம் என்று சஹாபாக்களிடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாள் நோன்பு வைக்குமாறு ஏறினார்கள். நாயகம் நோன்பு வச்சாங்க. இந்த அளவுக்கு வருதுன்னா உபை இப்னு முஅவ்வித் அப்படின்னு ஒரு சஹாபிய பெண்மணி இருந்தாங்க. அவங்க சொல்றாங்க, 9 அன்னைக்கு முஹர்ரம் மாதத்தினுடைய பிறை 9 அன்னைக்கு ஒரு நபரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வச்சாங்க. அவர் சொன்னார், யாராவது இன்றைய காலையில் நோன்பு வைத்திருந்தால் நோன்பை அப்படியே தொடரட்டும், யாராவது நோன்பு வைக்காமல் இன்றைய காலை அடைந்திருந்தால் அவர் அப்படியே நோன்பு வச்ச மாதிரி அந்த நாளை பூர்த்தி செய்யட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்து ஒரு சஹாபி சொன்னார். அதற்கு அடுத்தபடியாக நாங்கள் என்ன செஞ்சோம்னா, அடுத்தடுத்த வருடங்களிலே நாங்கள் எங்களுடைய சிறுவர்கள் முதல் கொண்டு நோன்பு வைப்பதற்கு நாங்கள் பழகிவிட்டோம். இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய ஆஷுராவுடைய நோன்பை நாங்களும் வைப்போம், எங்களுடைய குழந்தைகளையும் நாங்கள் வைக்க சொல்லுவோம், எங்கள் குழந்தைகளையும் நாங்கள் வைக்கிறோம். எந்த அளவுக்கு சொன்னா, இந்த நோன்புடைய அந்த ரொம்ப கடுமையினால எங்கள் குழந்தைகள் பசியினால் அழுகும். ஆனால் நோன்பை குறிக்க வைக்காம விளையாட்டு பொருட்களை செய்து இந்த குழந்தைகளுக்கு அந்த விளையாட்டு பொருளை கொடுத்து அதிலேயே அவர்களை அப்படியே சிந்தனையை மாற்றி நோன்பை முடிக்க வைக்காமல் கடைசி வரையில் அந்த நோன்பை முழுமையாக நிறைவேற்றக்கூடியவர்களாக நாங்கள் இருந்தோம் என்று ஒரு சஹாபியை பின்பற்றி சொல்வார்கள். இந்த அளவுக்கு ஆஷுரா நாளினுடைய நோன்பிலே நோன்பு வைக்கக்கூடிய அந்த மகத்துவத்தை சஹாபாக்களும் சஹாபிய பெண்மணிகளும் புரிந்திருந்தார்கள். எனவேதான் இந்த ஆஷுராவுடைய நாள் நோன்பு என்பது மிகவும் சிறப்பிற்குரியது. அதுல ஒன்று, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவர்களினுடைய கூட்டத்தார்கள் பனி இஸ்ரவேலர்களுக்கும் அல்லாஹ் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தார். எனவே அதை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அந்த யூதர்களை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். நம்ம யூதர்கள் என்று சொல்கிறோமே, யகூதிகள் அப்படின்னு சொல்லுவோம். யகூதிகள் தான் யூதர்கள். அந்த யகூதிங்கிறது இருக்குது, அது அவர்களினுடைய மார்க்கத்தை சார்ந்த பேர் கிடையாது. நம்ம எப்படி முஸ்லீம்கள், அவங்களை யூதர்கள், இன்னொருத்தவங்களை நஸ்ரானிகள் அப்படின்னு சொல்றோமே, அந்த யூதர்கள் யகூதிகள் என்பது அவர்களினுடைய மார்க்கத்தை சார்ந்த பெயர் கிடையாது. அது அவர்களினுடைய குடும்ப வம்சத்தினுடைய பெயர். யூதர்கள் யாருடைய வம்சம்? குர்ஆன்ல இருக்கு, அல்லாஹ் நிறைய சொல்றான், யா பனி இஸ்ராயீல், இஸ்ரவேலர்களின் பிள்ளைகளே அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அந்த இஸ்ராயீல் அப்படின்னா அல்லாஹ்வின் அடிமை என்று அர்த்தம். இஸ்ராயீல் என்பது யாருக்கு பேர்னா ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பெயர் தான். இஸ்ராயீல் என்பது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்லப்படக்கூடிய பெயர். அப்ப இந்த யூதர்கள் எல்லாமே யாக்கூப் நபியினுடைய சந்ததிகள் தான். யாக்கூப் நபியினுடைய சந்ததிகள் தான் இந்த யூதர்கள். அப்ப அல்லாஹ் இஸ்ராயீலின் பிள்ளைகளே அப்படிங்கிறது யாரை சொல்றானா, யாக்கூப் நபியினுடைய சந்ததிகளே என்று அல்லாஹ் அழைக்கிறான். உங்களுக்கு தெரியும், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 12 பிள்ளை. அதுல ஒருத்தர் தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். இந்த 12 பேர்ல ஒருத்தர் பேர் யஹூதா. ஒருத்தர் பேர் என்ன? யஹூதா. அந்த யஹூதாவுடைய வம்சத்தில் வந்தவர்கள் தான் இந்த யகூதிகள், இந்த யூதர்கள். அந்த யஹூதாங்கிற அவருக்கு அவருடைய வம்சத்தில் வந்தவர்கள் தான் யகூதிகள். எனவேதான் அவருடைய பெயரை ஞாபகப்படுத்தும் விதமாக யகூதா, யகூதாவுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி யகூதிகள் அப்படின்னு அழைக்கப்படுது. அப்ப யகூதி என்பது அவங்க மார்க்கத்தை சார்ந்த பெயர் அல்லது, அவர்களுடைய வம்சத்தினுடைய குடும்பத்தினுடைய அவங்களுடைய மூத்த பாட்டனாருடைய பெயர் யகூத். அந்த யகூதியினுடைய பிள்ளைகள் என்பதற்காகத்தான் அந்த யூதர்களை யகூதிகள் என்று அழைக்கப்படுது. அவங்கள யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய சந்ததி. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் யாரு? இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மகன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மகனா இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். அப்ப இப்ராஹிம், இஸ்ஹாக்,
யாக்கூபினுடைய சந்ததிகள் தான் இந்த யகூதா. அந்த யகூதுகள் தான் யூதர்கள் என்று வரலாற்றிலே அழைக்கப்படுகிறது. நல்லா புரிஞ்சுக்கீங்க. இந்த யூதர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்களே, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வரலாறு உங்களுக்கு தெரியுமா? யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு தெரியும் உங்களுக்கு? சகோதரர்களே அவங்கள கிணத்துல தூக்கி போட்டாங்க. ஒரு பொறாமையினால் கிணத்துல தூக்கி போட்டாங்க. கிணற்றில் தூக்கி வீசப்பட்ட யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கிருந்து கூட்டி செல்லப்படுகிறார்கள் எகிப்து நாட்டுக்கு கொண்டு செல்லப்படுகிறார்கள். அங்க போய் தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சிறைசாலையில் இருந்து நிறைய கஷ்டங்களை பெற்று தேவையில்லாத ஒரு பெயர்களை வாங்கி பின்பு அதிலிருந்து அவர்கள் விடுதலை பெற்று அந்த நாட்டுக்கே மிகப்பெரிய நிதி அமைச்சராக அரசராக வாங்கி போகிறார்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எகிப்து. அதுக்கப்புறம் இவங்க இருக்காங்களே யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், அவங்க கனான்ல இருக்காங்க. அங்க வெறும் பஞ்சம், சரியான பஞ்சம். பஞ்சத்தின் காரணமாக எகிப்துக்கு வந்தா ஏதாவது உணவு கிடைக்குங்கிற அடிப்படையில் தான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகள் இங்க வர்றாங்க எகிப்துக்கு. இங்க ஆட்சியாளராக இருப்பது யூசுப் அலைஹிஸ்ஸலாம். இவங்க வர்றாங்க, வந்து பார்க்கிறார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வரவேற்கிறாங்க. அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க இவங்க நம்மளுடைய சகோதரர்கள் தான். அதுக்கப்புறம் தான் தன்னுடைய தந்தையை அழைத்து வர சொல்கிறார்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் மட்டுமல்ல, யூதர்களாக இருந்த அந்த யூதர்களுடைய அந்த யகூதுடைய வம்சம் எல்லாம் சேர்ந்து 62 பேர் வந்தாங்க எகிப்து. மொத்தம் யூதர்கள் எகிப்துக்குள்ள நுழையும் போது வேற 62 பேர் தான். 62 பேர் வந்தவங்க எகிப்திலே இருந்தார்கள். எகிப்து நாட்டு மக்கள் அவர்களுக்கு எல்லா உதவியும் செஞ்சார்கள். எகிப்தினுடைய பூர்வ குடிமக்கள் அல்ல யூதர்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆட்சியாளராக இருக்கிறார்கள் என்ற காரணத்தினால் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை அவர்கள் குடும்பத்திற்கும் அந்த அவர்களுடைய வம்சம் முழுவதற்கும் எகிப்தியர்கள் கொடுத்தார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஆட்சியாளராக இருந்ததோடு மட்டுமல்லாமல் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரர்கள் இருந்தார்களே 11 பேர், அவங்களுக்கும் ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தார்கள் எகிப்துல. கொஞ்ச நாள்ல என்ன ஆகி போச்சு, அந்த யூதர்களுக்கு பதவியினுடைய அந்த ஆசை மோகம் வர வர அந்த ஊர் மக்களை அடிமைப்படுத்த ஆரம்பிச்சு. இந்த யூதர்கள் இருக்கக்கூடிய படகு இவனுக்கு பதவியும் கொஞ்சம் காசும் வர ஆரம்பிச்சவனே எகிப்திலே இருக்கக்கூடிய பூர்வ குடி மக்களை சாதாரணமாக ஒரு 2ஆம் தர குடிமக்களை போல அந்த யூதர்கள் நடத்த ஆரம்பிச்சு கடைசியில் அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறி அங்க இருக்கக்கூடிய எகிப்து நாட்டினுடைய மக்களை எல்லாம் ரொம்ப தொல்லை பண்ணி இந்த யூதர்கள் மிகவும் அட்டுழியம் பண்ணாங்க. அமாலிகால இருந்து படையெடுத்து வந்தவன் தான் ஃபிரௌன். அமாலிகா நாட்டில இருந்து படையெடுத்து வந்து இந்த யூதர்களை அடக்கி ஒடுக்கி இந்த ஃபிரௌன், அதுக்கடுத்து எகிப்து நாட்டினுடைய அரசனாக ஃபிரௌன் வருகிறார். அந்த ஃபிரௌன் அதற்கு அடுத்தபடியாக யூதர்களை இவன் சிறைச்சாலைக்கு உட்படுத்தி இவர்களை அவன் அடிமைப்படுத்தி பல வருடங்கள் இவர்களை பிணை கைதிகளாக ஃபிரௌன் வச்சிருந்தான். இது வரலாறு இதெல்லாம். அதுக்கப்புறம் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக அந்த யூதர்கள் அல்லாஹ் அவங்க செஞ்ச குற்றங்களை மன்னிச்சு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக ஃபிரௌனிடமிருந்து அந்த யூதர்களை மூசா அலைஹிஸ்ஸலாம் காப்பாற்றி கொண்டு வந்தார்கள். இதான் வரலாறு சுருக்கம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காப்பாற்றி கொண்டு வந்த பொழுதுதான் கடல் நடுவே வருகிறது. அந்த கடல் நடுவிலே வருகின்ற பொழுது அவன் சொன்னா, என்ன மூசாவை இப்படி கொண்டு வந்து எங்களை மாட்டி விட்டுட்டீங்களே, பேசாம இருந்திருந்தா அந்த ஃபிரௌன்ட்ட அடிமையாவது இருந்திருப்போம், இப்படி காப்பாத்தரையை கூட்டிட்டு வந்து கடல் முன்னாடி நிற்க வச்சுட்டீங்களே, இப்போ வந்தானா மொத்தமா அழிச்சிருவான் அப்படின்னு அல்லாஹ்வின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை இல்லாமல் பேசிய பொழுதுதான் முதரப்பூன், நாம் நிச்சயமாக இன்று காலியாக போறோம், பேசாம இருந்தாலும் இருந்திருக்கலாம், உங்க பேச்சை கேட்டு நாங்க வந்துட்டோம்
இப்ப கடலை தாண்டி நம்மால் போக முடியாது, ஃபிரௌன் வந்தானே எல்லாத்தையும் கொன்றுவான் அப்படின்னு அல்லாஹ்வின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை உடைத்து அவர்கள் பேசிய பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இன்னமாய ரப்பி சயஹ்தீன், அப்படிலாம் இல்லை, ரப்பு என்னோடு இருக்கிறான், அவன் நிச்சயம் வழிகாட்டுவான். அதுக்கப்புறம் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் வைத்திருந்த அந்த அசாவால் கடலை அடிக்கிறார்கள். 12 பாதைகள் பிரிகிறது, 12 பாதைகள் பிரிகிறது. அந்த 12 பாதையிலே யூதர்கள் பனி இஸ்ரவேலர்கள் கடந்து செல்கிறார்கள். அப்ப சொல்றாங்க, வரலாற்று எழுதுறாங்க, 6 லட்சம் பேர் இருந்தாங்க. எகிப்துக்குள் வருகின்ற பொழுது வெறும் 62 பேர் தான். ஆனா அந்த எகிப்தை விட்டு தப்பித்து ஓடிய போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை காப்பாற்றி கொண்டு சென்ற பொழுது சுமார் 6 லட்சம் நபர்கள் யூதர்கள் இருந்தார்கள் என்று வரலாற்றிலே நமக்கு பதிவு செய்யப்படுகிறது. அப்ப இதைத்தான் அந்த யூதர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, இந்த ஆஷுராவுடைய நாள் இருக்குது, இந்த ஆஷுராவுடைய நாள், இந்த ஆஷுராவுடைய நாளில் தான் எங்களையும் எங்களுடைய நபி மூசாவையும் அல்லாஹ் ஃபிரௌனுடைய அந்த அட்டூழியத்தை விட்டு எங்களை காப்பாற்றினான். எங்கள் கண்ணுக்கு முன்னாலே அந்த ஃபிரௌன் அழிந்தான், அவனுடைய கூட்டத்தை அல்லாஹ் அழித்தான். எனவே இதை நன்றி செலுத்தும் விதமாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நோன்பு வைத்தார்கள். எனவே நாங்களும் நோன்பு வைக்கிறோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்களே, அதுக்கு பின்னால் இவ்வளவு வரலாறுகள் முடிந்து கிடக்கிறது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஆஷுராவுடைய நாளில் நடந்த மிகவும் முக்கியமான செய்திகளில் இது ஒன்று. ஹஜ்ரத்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவர்களை பின்பற்றிய பனி இஸ்ரவேலர்களுக்கும் அல்லாஹ் அட்டூழியம் செய்து கொண்டிருந்த ஃபிரௌனுடைய கொடுமையில் இருந்து விடுதலை அளித்த நாள் இந்த ஆஷுராவுடைய நாள். அதற்கு அடுத்தபடியாக நிறைய சிறப்புகள் இந்த ஆஷுராவுடைய நாள் என்று சொல்றாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த நாள் கூட இந்த ஆஷுராவுடைய நாள் என்று சொல்லப்படுகிறது. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 18 வருட காலங்கள் நோயினால் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார்கள். 18 ஆண்டு காலங்கள் நோயினால் ரொம்பவும் கஷ்டப்பட்டு அவர்கள் ஷிஃபா கிடைத்தது இந்த ஆஷுராவுடைய நாள் என்று எழுதுகிறார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டதும், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கத்திலே நுழைவிக்கப்பட்டதும், பின்பு அவர்கள் ஒரு தவறு செய்து பூமியிலே இறக்கப்பட்டு மீண்டும் அவர்களுடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட்டதும் இந்த ஆஷுராவுடைய நாள் என்று எழுதுகிறார். மிகவும் சொல்ல போனால் ஹஜ்ரத்னா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வெள்ளப்பிரளயம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வரலாறு தெரியுமில்ல, வெள்ளப்பிரளயம், எங்கும் தண்ணீர், எதிலும் தண்ணீர், வானமும் கொட்டுகிறது, பூமியும் கக்குகிறது தண்ணீர், எல்லா பகுதியிலும் நீர். ஒரே ஒரு கப்பல், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கட்டிய கப்பல். முதல் பகுதியில் 3 பிரிவுகள் அந்த கப்பல். முதல் ஃப்ளோரிலே பறவைகள், இரண்டாவது ஃப்ளோரிலே மனிதர்கள், அடித்தளத்து கிரவுண்ட் ஃப்ளோர்ல விலங்குகள். இப்படி 3 பிரிவா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அந்த கப்பலிலே வைத்திருந்தார்கள். அந்த கப்பல் சுத்திட்டே இருந்துச்சான். ரஜபு மாசம் ஆரம்பிச்ச கப்பல் 6 மாத காலங்கள் சுற்றி கொண்டே இருந்தது, நான் ஸ்டாப்பா. 150 நாட்கள் எங்கேயுமே நிற்காமல் சுற்றி கொண்டே இருந்தது நூஹ் அலைஹிஸ்ஸலாமின் கப்பல். காபத்துல்லாவை பல தடவை தவாப் செஞ்சிருக்கு அப்படியே அந்த கப்பல் வெள்ளத்திலேயே. கடைசியில தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கப்பல் கரை ஒதுங்கியது. அந்த ஜூதி என்ற மலைகளை முட்டி அந்த கப்பல் நின்றது இந்த ஆஷுராவுடைய நாள் என்று எழுதுகிறார். அப்பதான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்களா, தண்ணி வற்றிச்சா அப்படின்னு பார்ப்பதற்காக காகத்தை முதலில் அனுப்பினார்களால் நூஹ் அலைஹிஸ்ஸலாம். அந்த காகம் போய் பார்க்க போனது, செத்த பிணங்களை பார்த்து அதை அப்படியே கொத்தி கொண்டு அதை தீர்ப்பதற்காக அப்படியே நின்றுச்சான். அதுக்கு அடுத்ததாக புறாவை நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அனுப்பிய பொழுது அந்த புறா அந்த தண்ணீரை குடித்து விட்டு ஜெய்தூனுடைய இலையை கொண்டு வந்ததாம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம். வரலாற்று எழுதுறாங்க, இந்த உலகம் முழுவதும் அழிந்து முதலில் விளைந்த ஒரு செடி ஜெய்தூனுடைய செடி என்று எழுதுகிறார். அந்த புறா அந்த ஜெய்தூனுடைய செடியை கொண்டு வந்த நாள். அப்ப இந்த ஆஷுராவுடைய நாள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய கப்பலில் பயணித்தவர்களை காப்பாற்றி அவர்களின் மூலமாக
அவர்களுக்கு கிடைத்த இந்த ஒரு பாதுகாப்பு அந்த நாள் இந்த ஆஷுராவுடைய நாள். எனவே இந்த ஆஷுராவுடைய நாள் இதுவும் சிறப்புக்குரியது என்று எழுதுகிறார். இன்னும் சொல்ல போனால் பூமியில் அல்லாஹ் தஆலா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முடிஞ்சதுக்கு அப்புறம் பூமியில் முதலாக மழை இறக்கப்பட்ட நாள் கூட இந்த ஆஷுராவுடைய நாள். ஹதீஸில் இப்படி வருகிறது, சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களிலேயே மிகவும் சிறந்த நாள் வெள்ளிக்கிழமை. அதே போன்று கியாமத்து நாள் வருவது என்பது ஒரு வெள்ளிக்கிழமை. அந்த வெள்ளிக்கிழமை ஆஷுராவுடைய நாளாக இருக்கும். அப்போ உலக முடிவின் கடைசி நாள் கூட ஆஷுராவுடைய நாள் என்று நமக்கு ஹதீஸ்களிலே பார்க்க முடியும். அப்ப இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாள் இப்படி மிகவும் சிறப்புக்குரிய நாள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஆட்சி அதிகாரம் வழங்கப்பட்ட நாள். மிகப்பெரிய கொடூரங்கள் அழிக்கப்பட்ட நாள். ஃபிரௌன் போன்ற அநியாயக்காரர்கள், ஃபிரௌன் போன்ற கொடியவர்கள் கொல்லப்பட்ட நாள் ஆஷுராவுடைய நாள். கடைசி இந்த ஆஷுராவுடைய நாளிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை என்ன தெரியுமா? இந்த உலகத்திலே அல்லாஹ் இந்த ஆஷுராவுடைய நாளின் மூலமாக நமக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய படிப்பினை என்னவென்றால், ஒன்று, ஒரு மனிதனுக்கு ஆட்சி அதிகாரம் கொடுக்கப்பட்டால், ஒரு மனிதனுக்கு ஏதாவது ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டால், தனக்கு கீழே இருப்பவர்களை அவன் அனுசரித்து அரவணைப்போடு அவன் செல்ல வேண்டும். ஆட்சி அதிகாரம் கிடைத்து விட்டது என்பதற்காக அவன் ரொம்ப ஆடனான், கீழே இருக்கக்கூடிய மக்களுக்கு துன்பம் கொடுத்தான், மக்களை மதிக்காமல் மிருகங்களை போல அவன் நினைத்தான் என்று சொன்னால், என்றாவது ஒரு நாள் அல்லாஹ் அவனுக்கு அழிவை தருவான். தனி மனித அந்த சர்வாதிகாரம் என்பது அழிந்தே தீரும். இது ஆஷுரா தரக்கூடிய பாடம். எனவேதான் ஃபிரௌன் போன்றவர்கள் இந்த உலகத்திலே எடுத்துக்காட்டாக இருக்கிறார்கள். வான ரப்புக்குமுல் அலா என்று சொன்னார். நான் தான் உயர்ந்த ரப்பு என்று சொன்னார். நைல் நதி என் காலுக்கு கீழ் தான் ஓடுகிறது என்று ஃபிரௌன் சொன்னான். ஆனால் செங்கடலில் வாய் பிளந்து இறந்து போனான் ஃபிரௌன். மிகப்பெரிய அக்கிரமக்காரர்கள் அழிக்கப்பட்டது இந்த நாள். அப்போ ஒண்ணு, இந்த மாதிரி ஆட்சி அதிகாரம் கொடுக்கப்பட்டவர்கள் நிறைய அத்துமீறிய செயல்களை செய்கின்ற பொழுது அல்லாஹ் ஒரு நாள் அவர்களுக்கு அழிவை தருவான். இன்னொன்னு என்னன்னா, எவ்வளவு துன்பங்கள் கஷ்டங்கள் வந்தாலும் ஒரு மனிதனுக்கு, எவ்வளவு பெரிய இன்னல்கள் துன்பங்கள் மனிதர்களுக்கு வந்தாலும் அல்லாஹ் நிச்சயம் நமக்கு ஒரு நல்ல வழியை காட்டுவான். அந்த துன்பங்களில் இருந்து நமக்கு அல்லாஹ் விடுதலையை தருவான். இது ஆஷுரா தரக்கூடிய 2வது படிப்பினை. நபிமார்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள், துன்பங்கள், அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த ஒரு விடுதலை. ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 18 ஆண்டுகள் நோயினால் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் ஷிஃபாவை கொடுத்தார். நெருப்பிலே தூக்கி எறியப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த நெருப்பை அல்லாஹ் சோன பூங்காவாக மாற்றினார். அப்ப எவ்வளவு சிரமங்கள், எவ்வளவு துன்பங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டாலும் அல்லாஹ் அதிலிருந்து நிச்சயம் ஒரு நாள் நமக்கு விடிவை தருவான். இது ஆஷுரா நமக்கு தரக்கூடிய படிப்பு. அதற்கு அடுத்தபடியாக கடைசியாக நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நீங்க சின்ன பிள்ளைங்க, உங்களுக்கு இதை குறித்த சிந்தனை இல்லாமல் இருக்கலாம். பொதுவாக ஒரு இந்த முஹர்ரம் 10 என்று சொன்னால் இது மாதிரி சிறப்புகள் நிறைய சொல்லப்படும். இன்னொரு பழக்கம் என்னன்னா, தமிழகம் பொறுத்தவரை பல்வேறு இடங்களிலே நம்ம ஒரு பழக்கம் பரவலாக இருக்கிறது. இந்த முஹர்ரம் 10வது நாள் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்ட, அவர்கள் கொலை செய்யப்பட்ட நாளாக இருப்பதால் இந்த ஆஷுராவுடைய நாள் அவ்வளவு நல்ல நாள் இல்லை, இது ஒரு கருப்பு நாள், இந்த மாதமே ஒரு விளங்காத மாதம் என்றெல்லாம் ஒரு தவறான ஒரு மூட நம்பிக்கைகளிலே, தவறான ஒரு பழக்க வழக்கங்கள் நிறைய பெண்களுக்கு மத்தியில் கூட இருக்கு. ஷியாக்கள் போன்றவர்கள் எல்லாம் எல்லை மீறி போய் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டதற்காக மார்க்கத்திற்கு முரணான எத்தனையோ காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள்.
எனவே அதில் நம்ம கவனமா இருக்கணும். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக்கப்பட்டது உண்மைதான். ஆனால் அதற்காக அந்த நாளை நாம் துக்க தினமாகவோ அல்லது கருப்பு தினமாகவோ அல்லது அதன் காரணமாக நம் உடலை கிழித்துக் கொள்ளக்கூடிய செயல்கள் இது முற்றிலும் மார்க்கத்திற்கு முரணானது. இதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இதெல்லாம் முஹர்ரம் 10வது நாள் நடக்கக்கூடிய செயல்கள். எனவே இதிலே நாம் கவனமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆஷுராவுடைய நோம்பின் பரக்கத்தினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் என்னென்ன நல்ல அமல்கள் செய்கிறோமோ அந்த நல்ல அமல்களை ஏற்றுக்கொள்வானாக. நாளைக்கு 10வது நோம்பு, இன்னைக்கு 9ஆம் நோம்பு வச்சாச்சு. நாளைக்கு ஒரு நாள் நோம்பு வைத்தால் அது ஆஷுராவுடைய நோம்பு. இந்த ஷரியத்தில் சொல்றாங்க 9, 10 நோன்பு வைக்க வேண்டும் அல்லது 10, 11. 9, 10 முடியலன்னா 10, 11. 9, 10 வைப்பது ரொம்பவும் சிறந்தது. முடியாதவர்கள் 10 அல்லது 11 இந்த ஆஷுராவுடைய நோன்பை வைக்க வேண்டும் என்று நம்முடைய ஃபுகஹாக்கள் சொல்லி காட்டுகிறார்கள். எனவே நாம் கவனமாக நாம் இந்த காலத்தில் இருக்க வேண்டும். அன்பான மாணவர்களே, இந்த ஆஷுராவுடைய நோன்பு நம்ம வச்சிருக்கோம். அல்லாஹ்வுடைய கிருபையால் இந்த ஆஷுராவுடைய நோன்பின் பரக்கத்துகளை அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிவானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நன்மையை இந்த ஆஷுராவுடைய நாளுக்காக நமக்கு சொல்லிக் கொடுத்தார்களோ அந்த நன்மையை முழுமையாக அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிவானாக. கடந்த வருடங்களில் நாம் செய்துவிட்ட எல்லா விதமான குற்றங்களையும் அல்லாஹ் மன்னித்தருள் புரிவானாக. அல்லாஹ்வுடைய கிருபையால் நாம் மார்க்கத்திற்காக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறோம். மார்க்கத்தினுடைய கல்வியை நாம் பயிற்றுக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மையும் சிறந்த மார்க்க அறிஞர்களாக, இந்த மார்க்கத்திற்கு சேவை செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை கபூலாக்கி கொள்வானாக. மார்க்கத்தின் கல்வியை படிக்கக்கூடிய தாங்கள் அதில் ரொம்ப கவனமாக இருக்கு. பொதுவாக ஓதக்கூடிய மாணவர்கள் தங்களுடைய பாடங்களை நல்ல முறையில் பார்க்க வேண்டும். நல்ல முறையில் உங்களுடைய பாடங்களை நீங்கள் மனனம் செய்ய வேண்டும். புது பாடமோ சபக பாடமோ பழைய பாடமோ எல்லா பாடங்களையும் கவனமாக கொடுக்கும். சிறந்த ஒரு ஹாஃபிலாக உருவாக வேண்டும். அந்த உள்ளத்திலே நாம் அல்லாஹ்வுக்காக நான் குர்ஆனை ஓதுகிறேன், அல்லாஹ்வுக்காக நான் இந்த குர்ஆனை மனனம் செய்கிறேன் அப்படிங்கிற எண்ணம் எப்பயுமே உள்ளத்தில் இருந்துட்டேன். அதே மாதிரி முயற்சியும் நாம் கடுமையான முயற்சி செய்யணும். குர்ஆன் என்பது சாதாரண ஒரு கிதாப் அல்ல. ஒரு 10 நாளைக்கு நீ மனப்பாடம் பண்ணதை ஓதாம விட்டேன்னா 11ஆவது தொடர்ந்து பார்க்கும்போது ஏதாவது ஒரு தவறு ஓதும் போது ஏதாவது ஒரு வார்த்தைகள் மறந்துடும். பெரிய பெரிய ஆஃபீஸ்கள் தொழுது வைக்கும் போதே தடுமாறக்கூடிய எத்தனையோ நிலை இருக்குது. இப்போ குர்ஆன் என்பது ஒரு முஅஜிஸா. அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பேர் அற்புதம். அந்த அற்புதத்தை நாம் அற்புதம் என்று நினைத்து நாம் ஓத வேண்டும். சாதாரண ஒரு புத்தகமாக நினைக்கக்கூடாது. இதோ ஒரு நம் பள்ளி படிப்பில் படிக்கக்கூடிய புத்தகங்கள் எப்படி மனப்பாடம் செய்வோம், பரீட்சைக்கு போவோம், எழுதுவோம், அதுக்கப்புறம் மறந்துடுவோம். சாதாரண ஏதாவது ஒரு புத்தகங்கள் படிக்கிறோம், ஞாபகம் செய்கிறோம், மறந்துடும். ஆனால் குர்ஆன் அப்படி நினைக்கக்கூடாது. குர்ஆன் என்பது முஅஜிஸான ஒரு அற்புதம். அல்லாஹ் நமக்கு கொடுத்த பேர் அற்புதம். எனவே அதை மனனம் செய்கின்ற பொழுது அல்லாஹ்வினுடைய கலாமை நான் மனனம் செய்கிறேன், அல்லாஹ் கொடுத்த எங்களுக்கு கொடுத்த வேதத்தை நான் மனனம் செய்கிறேன் அப்படிங்கிற சிந்தனையிலே நாம் மனப்பாடம் பண்ணணும். சாதாரண பள்ளி புத்தகங்களை போல அல்லது வேற ஏதேனும் ஒரு சாதாரண புத்தகங்களை போல நினைத்து குர்ஆனை மனனம் செய்யக்கூடாது. எனவே ஹிஃபுல் படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த குர்ஆனை மனனம் செய்கின்ற பொழுது மிகுந்த கவனத்தோடு மனனம் செய்யும். அதே போன்று ஓதிக்கிட்டே இருந்தால் தான் குர்ஆன் மறக்காது. ரஜத் இருந்தாங்க, ஓதிக்கிட்டே இருப்பாங்க குர்ஆன். ஒரு நாளைக்கு 5 ஜுஸூகள் 10 ஜுஸூக்கள் ஓதிடுவாங்க மனப்பாடமாக. அவங்க குறிப்பிட்ட வயசுக்கு மேலே அவங்க குர்ஆனை எடுக்கவே இல்லையா கையில். குர்ஆன் எடுத்து அவங்க பார்க்கல. அப்படி ஒரு ரஜத் இருந்தாங்க. குர்ஆன் எடுத்து பார்க்கலைன்னா நீ குர்ஆன் எடுக்காம நினச்சிக்காத. அவருக்கு அவ்வளவு மனப்பாடம் குர்ஆன். சந்தேகமும் குர்ஆன் எடுத்து அதுக்கு பார்த்தது. ஏன்னா அவங்க தினமும் ஓடிக்கிட்டே இருப்பார்கள். ஒரு நாளைக்கு குறைஞ்சது 10 ஜுஸுவாவது மனப்பாடமும் அவங்க வேலையை ஒதுக்கிட்டே இருக்கிறாங்க. தொழுகையை தவிர, பாட நேரத்தை தவிர மற்ற ஓய்விலே இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த குர்ஆனை மனனமாக அவர்கள் ஓதிக்கொண்டே இருந்தாங்க. ஹஸரத் வஃபாத் ஆயிட்டாங்க.
அல்லாஹ் அவர்களுக்கு கபறுகளை சொர்க்க பூஞ்சோலையாக ஆக்கி வைப்பாராக. மிகப்பெரிய ஆலிம். இப்போ அவங்கள மாதிரி முன்னோர்கள் நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறார்கள். அதனால தான் நம்ம என்ன செய்யணும், முடிஞ்ச அளவு குரானை மனனம் செய்ததோடு மட்டுமல்லாமல் நமக்கு ஓய்வாக இருக்கக்கூடிய நேரங்களிலும் இந்த குரானை ஓதிக்கொண்டே இருக்கணும். ஓதிக்கொண்டே இருந்தால் குரான் எப்பயும் மறக்காது. எனவே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குரானுக்கு உதாரணம் சொல்லுகின்ற பொழுது என்ன சொன்னாங்க, குரான் என்பது கட்டப்பட்ட ஒட்டகம் மாதிரி இருக்கணும். கட்டப்படாத ஒட்டகம் என்ன செஞ்சிடும், ஓடி போய். குரான் அந்த மாதிரி நாம் அதை எடுக்காமல் ஓதாமல் இருந்தால் ஒட்டகம் மாதிரி ஓடிடும். நம்ம ஓடிக்கிட்டே இருந்தோம்னா கட்டப்பட்ட ஒட்டகம் எப்படி நம்மள்ட்ட இருக்குமோ அதே மாதிரி குரான் இருந்துகிட்டே இருக்கும். எனவே ஹாஃபிலீன்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போது படிக்கக்கூடிய மாணவர்கள் குரானை அதிகம் ஓதிக்கொண்டே இருக்கிறது. அதே மாதிரி நாதிரா உடைய மாணவர் இருக்கீங்களா? நாதிரா குரானை பார்த்து ஓடுங்க இருக்கீங்களா? நீங்க என்ன செய்யணும், உங்களுடைய ஆசிரியர்கள் என்ன சொல்லி தர்றாங்களோ அந்த குரானை பார்த்து ஓதுவதை பயிற்சி செஞ்சுட்டே இருக்கணும். எப்படி இவங்க மனப்பாடமாக ஓதி பயிற்சி செய்யறாங்களோ நீங்கள் பார்த்து ஓதுவதிலே பயிற்சி செய்யணும். ஓதிக்கிட்டே இருக்கணும். பார்த்து ஓதிக்கிட்டே இருந்தாதான் வரும். படிக்க படிக்க தான் லேசாகும். என்னடா வரமாட்டேங்குது, நான் ஓதுறேன் வரமாட்டேங்குதுன்னு சொல்லக்கூடாது. ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் எடுக்கிறீங்க, உதாரணமாக நீங்கள் தமிழே படிக்கிறீங்கன்னு வைங்க, முதல்ல 1வது போனவங்க என்ன சொல்லி தருவாங்க, ஆ ஆ இ ஈ இப்படியே ஆரம்பிப்பாங்க. அது உடனே வந்துருமா, வராது. அது சொல்லிக்கிட்டே இருக்கும். அப்புறம் சின்ன சின்ன வார்த்தைகளை படிக்கணும், அப்புறம் சேர்ந்து படிக்கணும். படித்து கொண்டே இருந்தால்தான் அந்த மொழி தமிழ் வரும். எல்லா மொழியும் எப்படி, ஆங்கிலமும் அப்படிதான். ஆனால் இந்த குரான் இருக்குது, இது அல்லாஹ்வினுடைய வேதம். இது உங்களுக்கு சொன்ன மாதிரி தான். இது லேசு ஓதல். வழக்கது எஸ்ஸர்ந்த குரான் திக்ரி கஹல்மி முத்தகி. நாம் இந்த குரானை ஓதுவதற்கு, அதை பற்றி அறிவதற்கு நாம் லேசாக ஆக்கி இருக்கிறோம் அப்படின்னு நல்லா சொல்றோம். அப்போ ஓதுவதற்கு லேசு, ஆனால் நம்ம முயற்சி செய்யணும். முயற்சி செய்தால் அந்த குரான் பார்த்து ஓதுவதற்கு லேசாகிவிடும். எனவே நாதிராவுடைய மாணவர்கள் நீங்கள் அந்த பார்த்து ஓதுவதில் கவனமாக தஜ்வீதோடு ஓதி பழகுங்கள். குரான் ஹிஃப்து பண்ணக்கூடிய மாணவர்கள் அதை கவனமான முறையில் கையாண்டு நல்ல ஒரு ஹாஃபிலீன்களாக, குவத்தான ஹாஃபிலீன்களாக, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்ற ஹாஃபிலீன்களாக நாம் உருவாக வேண்டும். அதற்குண்டான தௌஃபீக்கை அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.